ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம். அந்த விளாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு வேப்பஞ்சேலை வேண்டுதலுங்க, அதுக்காக தான் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். வேப்பஞ்சேலை கொடுத்துட்டு நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு வந்து உள்ளே போயாச்சு. வீட்டில் இருந்தே காலையிலேயே பொங்கல் மாவுளுக்கெலாம் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு முதல்ல சாமி உள்ளே போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து கற்பூரம் ஏற்றி வெளியே இருக்கிற சாமியாண்ட வச்சு சாமி கும்பிட்டாச்சு. லாஸ்ட் டைம் போனதுக்கும் இந்த டைம் போனதுக்கும் பெரிய வித்தியாசங்க. நிறைய வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கோவிலை சுற்றி பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டிகிட்ருக்காங்க. நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே போயிட்டதுனால கோயிலில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் எதுவும் இல்லை, காலியாக தான் இருந்தது. ஃப்ரீயாக சாமியெல்லாம் சுற்றிட்டு கும்பிட்டுட்டு கோயிலெலாம் சுற்றி வந்தாச்சு. இந்த மரத்தை தாண்டி அப்படியே ஆப்போசிட்டில் கீழே இறங்கி வெளியே வந்தோம்னா அங்கே வந்து தங்க ரதம் வந்து பூட்டி வச்சுருக்காங்க. ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இருக்குது. அங்கே தங்க ரதம் உள்ளே வச்சு மூடி வச்சுருக்காங்க. பாப்பா இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல சிவன் பக்கத்தில் வந்து உப்பு மிளகுலாம் கொட்டி வைக்கிறாங்க. சாமிக்கு வேண்டிட்டு இது வந்து ஆடு மாடு கோழிலாம் சுற்றி விடுற இடம். நாங்கள் கோயிலெலாம் சுற்றி வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அப்புறம் வந்து வயிற்றுக்கு முக்கியம் சாப்பாடு இல்லைங்களா முதல்ல, அதனால் அன்னதான கியூக்கு போயிட்டோம். காலையில் 9 மணிங்க நாங்கள் சாப்பிட போக சொல்ல டிஃபன் இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் டிஃபன் இல்லை. காலையிலேயே சாதம், சாம்பார், ஒரு பொரியல், ஒரு வடை, பாயாசம், ஊறுகாய் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்ல சாப்பாடுங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாளும் சாப்பிடாமல் வந்ததே கிடையாது. எப்போவுமே சாப்பிட்டு திருப்தியாக தான் வருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து ஃபீட்பேக்குக்கு நோட் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து வயிறும் நிறைந்தது மனமும் நிறைந்ததுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு அருமை எழுதிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. அப்புறம் வர வழியில் கடை வீதியில் மண் பாத்திரங்கள், ஒரு அடுப்பு, ஒரு கல் சட்டி அந்த மாதிரி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி வர வழியில் தாமரை பக்கத்துக்கு நடுவில் ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க. சரி இன்றைக்கி பார்க்கலான்ட்டு நம்ம தாமரை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸ்கூல் இருக்குது. உள்ளே வந்து பெரிய லிங்கங்க, பெரிய சைஸில் இருக்காங்க சிவன் கோயில். இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததில்ல, இங்கே தான் வந்திருக்கேன். இந்த சிவன் பேர் வந்து சின்மய சர்வேஸ்வரான்னு போட்டிருக்குங்க வெளியே போர்டு. அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வந்த உடனே உள்ளே வந்து ஒரு கிளினிக் மாதிரி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்குங்க. உள்ளே ஆளுங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா உள்ளே இங்கே கோயில், அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு வந்து ஸ்கூல் இருக்குங்க. கோவிலுக்கு உள்ளவே ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு பக்கத்தில் மரங்கள்லாம் வச்சு ஒரு அமைதியான இடமா தான் இருக்குது. ஏற்கனவே இங்கே வந்து தியான நிலையம் தான் போட்டிருக்காங்க. கீழே உள்ளே வந்து தியானம் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது இடம். இந்த இடத்துல வந்து சின்மய பாரதின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து சரஸ்வதி மாதிரி இருக்காங்க. அந்த சாமியார்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அங்கே கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயில் வாசலில் என்ட்ரன்ஸில் வந்தோம்னா அங்கே சின்னதாக ஒரு கிணறு மாதிரி இருக்குங்க. அதில் வந்து எல்லோரும் காசு போட்டுட்ருக்காங்க. நாங்கள் வில்வம் வாங்கின்னு போயிட்டு சாமிக்கு கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணங்க. பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கோயில் சுற்றிட்டு கீழே இறங்கிட்டோம். சின்மய வெற்றி விநாயகர், இங்கே எல்லா சாமிக்கும் முன்னாடி சின்மயன்னு போட்டிருக்காங்க. மாடி ஏறி வந்து சிவனை பார்க்குற மாதிரி இருக்கு போல்.
ஆதி சங்கராச்சாரியார். நாங்களும் அங்கே காசு போட்டுட்டு அப்புறம் வந்து படிக்கட்டு ஏறி தாங்க மேலே போனோம். உள்ளே வந்து போயிட்டு மேலே படிக்கட்டு ஏறி போனோம்னா என்ட்ரன்ஸில் முதல்ல சங்கராச்சாரியார் இருக்கார். அவரை கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போனோம்னா சிவன் இருக்காங்க. ஒன்று வந்து ஸ்படிக லிங்கம், இன்னொன்று வந்து சாதாரண லிங்கங்க. எவ்வளோ பெரிய சூலம் அது உடுக்க பாருங்கள். இது நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹைட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய சூலம் உடுக்க அங்கே வச்சுருக்காங்க. இந்த கோவில் உள்ளே போய்ட்டு நம்ம எது பேசினாலும் வந்து அப்படியே நம்மளுக்கு எக்கோ அடிக்குதுங்க. 2-3 திரும்ப வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹைட்டில் இருக்குது, செம்ம ஹைட்டுங்க. இந்த லிங்க வடிவில் வந்து செம்ம ஹைட்டில் இருக்குது இந்த கோயில் வந்து. எது பேசினாலும் நம்மளுக்கு வந்து அப்படியே எக்கோ அடிக்குது. இது வந்து மேற்கு பார்த்த சிவனுங்களாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அமைதியாக உட்காந்து ஒரு அரை மணி நேரமாச்சும் தியானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த கிணத்துல நிறைய சில்லற காசு போட்டுருந்தாங்க. நம்மளும் அதில் போட்டுட்டு அப்புறம் உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஏதாச்சும் கண்டிப்பாக வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தா. இங்கே வந்து பார்க்க சொல்ல இங்கே ஒரு புக் ஸ்டால் மாதிரி இருந்தது சின்னதாக. சரி எந்த பக்கம் வழின்னு தெரில, இப்படி போயிட்டு பார்த்தா அப்புறம் இந்த பக்கம் வந்து கேட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நாங்கள் உள்ளே போனோம். இங்கே வந்து குட்டி பசங்க பார்க்குற மாதிரி சின்ன சின்ன புக்ஸுங்க, கதைங்க, படிக்கிற மாதிரி அந்த மாதிரி புக்ஸ் தான் இருந்தது. பாப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு 2 புக்கு காமிச்சாங்க. அது ரொம்ப குட்டி பசங்க பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானை பற்றி ஒரு சின்ன புக் இருந்தது. அது சின்ன பசங்க படிக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து 1 மட்டும் வாங்கிக்கிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். தியான நிலையம்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அமைதியான இடங்க, ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தது. ஸ்பேஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. உள்ளவே ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது. அங்கே ஆளுங்களும் வந்திருந்தாங்க. நீங்களும் டைம் கிடைச்சா ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப அமைதியான இடம். யார் சைலண்ட்டை விரும்புகிறாங்களோ அங்கே போனோம்னா ரொம்ப மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு நல்ல மாதிரி போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பாய்.